ஆம், மரணித்து போனாள் அழகு தேவதை ஸ்ரீதேவி. தேவதைகளும் பெண்களாக இந்த மண்ணில் பிறப்பெடுக்கிறார்கள் என்ற கூற்றினை நடிகை ஸ்ரீதேவியின் பாந்தமான முகத்தினை பார்த்திட்ட எந்த மனிதனும் மறுத்திட மாட்டான். ஆம், நடிகை ஸ்ரீதேவி நிச்சயம் ஓர் தேவதைதான். நம் நினைவுகளில் நின்று நீக்கவியலாத அழகு தேவதை. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஸ்ரீதேவி இந்த மண்ணில் பிறக்கையில் அவரது அன்னையும் அறிந்திருக்க மாட்டார். நம் மகள் நடிப்பால் அழகால் பல பேரின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளப் போகிறவள் என. ஆயிரத்து 1969 துணைவன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஸ்ரீதேவி கதாநாயகியாக அறிமுகமானது 3 முடிச்சு திரைப்படத்தின் மூலம். இந்திய திரையுலகின் ஆகச்சிறந்த உச்ச நட்சத்திரங்கள் அனைவருடனும் கதாநாயகியாக நடித்துவிட்ட ஸ்ரீதேவியின் கலையுலக மகுடத்தில் 16 வயது நிலை, ஜானி, 3ஆம் பிறை உள்ளிட்ட திரைப்படங்கள் என்றைக்கும் அழகு வைரங்களாக ஒளி வீசக்கூடியவை. 3ஆம் பிறை உள்ளிட்ட திரைப்படங்களில் இவர் வழங்கிய அசாத்திய நடிப்பு நிச்சயம் அவருக்கு மட்டும் உரியதுதான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த ஸ்ரீதேவி தனது நடிப்பிற்காக தமிழ்நாடு, ஆந்திர மாநில அரசுகளின் சிறந்த நடிகைக்கான விருதுகளையும், கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும், 4 முறை ஃபிலிம்பேர் விருதினையும் பெற்றுள்ளார். கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக 2013ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதும் மத்திய அரசால் வழங்கப்பட்டது. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் அதிலே. தன் கண் சிமிட்டல்களால் 1000 இதயங்களை கட்டி போட்டு வைத்திருந்த ஸ்ரீதேவி மாரடைப்புக்கு ஆளாகி மரணமடைந்தது நிச்சயம் ஈடு செய்ய இயலாத துயரம்தான். இருந்தபோதும் எல்லா மனிதனுக்குள்ளும் நிறைந்திருக்க காதலனும் பேரன்பின் வெளிப்பாடாய் அவர் நடித்த 3ஆம் பிறை, விஜி உள்ளிட்ட கதாபாத்திரங்களால் என்றென்றும் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார். சென்று வா விஜி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே.